இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கான ரேங்க் லிஸ்ட் தற்போது விலகி உள்ளது. ரேங்க் லிஸ்ட் எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு TNEA ஆன்லைன் ORGன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே TNEA online.orgன்னு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் இருக்கும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சொல்லி ஷோ ஆகும். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டாப் லெஃப்ட் சைட் கார்னரில் 3 லைன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா ஆப்ஷன் ஷோ ஆகும். அதிலே வந்து டாப்லேயே வந்து ரேங்க் டீட்டெயில்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே அகாடமிக் ஜென்ரல், அகாடமிக் டிஃப்ரெண்ட்லி ஏபிள், அகாடமிக் எக்ஸ் சர்வீஸ்மேன், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து அகாடமிக் ஜென்ரல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணாலே ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து டவுன்லோட் கன்ஃபார்ம் ஆப்ஷன் கேட்கும். கன்ஃபார்ம் கேட்டவுடனே ஒரு 12 MB PDF ஃபைல் ஒன்று டவுன்லோட் ஆகும். அது டவுன்லோட் ஆகி கம்ப்ளீட்டாக ரிக்ரியேட் பண்ணுங்கள். அந்த PDF ஃபைல் டவுன்லோட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். டவுன்லோட் ஆன பிறகு அகாடமிக் ரேங்க் லிஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024 டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் சென்னை சொல்லி கொடுத்துட்டு அகாடமிக் ஜென்ரல், அகாடமிக், ப்ரொஃபஷனல் ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரேங்க் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே அப்ளிகேஷன் நம்பர், அடுத்ததாக கேண்டிடேட்டுடைய நேம், அடுத்ததாக கேண்டிடேட்டுடைய டேட் ஆஃப் பர்த், அடுத்ததாக அவங்களுடைய அக்ரிகேட் மார்க் எவ்வளோ, அதாவது கட் ஆஃப் மார்க் எவ்வளோன்னு சொல்லி இருக்கும். நெக்ஸ்ட் அவங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் என்ன ரேங்க் எடுத்தீங்கன்னு ஈஸியாக நீங்கள் செக் பண்ணி பார்த்து கொள்ள முடியும். இதில் வந்து எல்லா கேண்டிடேட்டுடைய நேமும் வந்து இந்த ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் ரேங்க்கும் ஓரளவு செக் பண்ணிக்கலாம். கம்யூனிட்டி ரேங்க் எவ்வளோ வந்துருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் தெரிஞ்சால் டாப்லேயே சர்ச் பண்ணுற சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் மட்டும் நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். அதை என்ட்ரு பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் ஹைலைட் ஆகி ஷோ ஆகும். அதுக்கு நேராக நீங்கள் ஜென்ரல் ரேங்க் எவ்வளோ எடுத்துறீங்க, உங்களோட நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த்லாம் கரெக்டாக இருக்கா, கம்யூனல் ரேங்க் எவ்வளோன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இது மட்டும் இல்லாமல் மறுபடியும் TNEA வெப்சைட்டுடைய ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்து ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. ரேங்க் லிஸ்ட் ஹேஸ் பீன் பப்ளிஷ் சொல்லி கொடுத்து யூ கேன் லாகின் அண்ட் வியூ யுவர் ரேங்க் ஆர் வெரிஃபை இன் த ரேங்க் லிஸ்ட் PDF ஃபைலில் இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட ரேங்க் மட்டும் நீங்கள் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணி செக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாக டவுன்லோட் பண்ணாமல் டாப்லேயே லாகின் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டு என்டர் பண்ணி உங்களோட ரேங்க் என்னென்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ரேங்க் லிஸ்ட் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.